வாங்க மக்களே, ரவை உப்புமா செய்வது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்துக்கிடணும். எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அடுத்து கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு மூணையும் போட்டு பொரிய விடணும். பொரிஞ்சதுக்கு அடுத்து கருவேப்பிலை, கல்லாரி, இஞ்சி, பச்சை மிளகாய் நன்றாக வதக்கினதுக்கு அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றி அதில் 1 கப் ரவையை போட்டு அது நன்றாக வறுக்க வேண்டும். ரவை நல்லா உதிரியாக ஆனதுக்கு அடுத்து கையில் நம்ம என்ன ஸ்பூனில் எடுத்து பார்த்தோம்னா அப்படி மணல் மாதிரி விழணும். அப்படி விழுந்ததுக்கடுத்து இதெல்லாம் கரெக்டான கண்டென்சி. இதை அணைச்சிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வைக்கணும். அடுத்து இன்னொரு பக்கம் வந்துட்டு இருக்குது ரவை பல்லாரியில் இதில் தண்ணியை கொதிக்கணும். 1 கப் ரவைக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். நீங்கள் எவ்வளோ ரவை எடுக்கிங்களோ அதுக்கு தக்கன அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க. 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி. இது கொதித்ததுக்கு அடுத்து அந்த வறுத்து ஆற வச்ச ரவையை எடுத்து இதில் தட்டணும். தட்டிட்டு இது கட்டி பிடிக்காட்டியே நம்ம கிண்டணும். கிண்டக்கு நட்டி தீயை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மாற்றி கிண்டுங்க. தீயை நல்லா சிம்மில் தான் இருக்கணும், கூட்டி வச்சிடக்கூடாது. இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கையில் அது நல்லா கொஞ்சம் கட்டியாகி வரும். கட்டியாகி இருந்தால் நீங்கள் தண்ணி தேவைப்படலைன்னு சொல்லி கூட கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது. இந்த தண்ணியே போதுமான அளவு. மாற்றி தீயை சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்து நல்ல ஒரு இப்படி கண்டன்சி வரும்போது இதை நல்லா ஒரு லெவல் படுத்தி அதை ஒரே இதில் வச்சு மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கு அடுத்து அதை எடுத்து கொஞ்சம் கிண்டி பார்த்திங்கன்னா இப்படி நல்ல உதிரியாக வந்துடும். சூப்பரான ரவை உப்புமா ரெடி.